اللهم صل على سيدنا محمد. இப்போ இந்த ஆயத்து எதை காமிக்குது? ஒமாகும்பி மூமினின்ட்டுன்னு வாயில் களிமா சொல்கிறான். வாயில் என்ன செய்கிறான்? களிமா சொல்கிறான். ஆனால் கல்பு அதை மறுக்குது. அஷஹது அல்லா இலா இல்லல்லா அஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா என்ன செய்கிறான்? களிமா சொல்கிறான். ஆனால் அவன் கல்பு அது ஏற்க மாட்டேங்குது. அவன் கல்பு என்ன செய்ய மாட்டேங்க? ஏற்க மாட்டேங்குது. எப்பா முனாஃபிக்குன்னா என்ன அர்த்தம்? வாயில் சொல்லுவான் அஷஹது அல்லா இலா இல்லல்லா அஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வாயில் சொல்லுவான். கல்பு என்ன செய்யும்? அதை இன்கார் பண்ணும். அதை ஏற்றுக்கிடாது. கல்பு என்ன செய்யாது? அதை ஏற்றுக்கிடாது. அவன் மூமின் இல்லை. அவன் மூமின் இல்லை. ஏன் மூமின் இல்லைங்கிறோம்? ஒருத்தன் அஷஹது அல்லா இலா இல்லல்லா அஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறான். ஆனால் அவன் கல்பு காலியாக இருக்கு. அவன் கல்பு அவன் அஷஹது அல்லா இலா இல்லல்லா அஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு சொன்னானே, அதை ஏற்கவும் மாட்டேங்குது, மறுக்கவும் மாட்டேங்கு. அவனே மூமின் இல்லைங்கும் போது இவன் கல்பு மறுக்கவில்லா செய்யுதே. இவன் கல்பு என்ன செய்யுதே? மறுக்கவில்லா செய்யுது. அவன் இவன் ஈமான் மூமின் கிடையாது, காபீர் தான். இருக்கேன் நானும் கொண்டு வர்றாங்க. ஆனால் கர்ராமியாக்கள் என்ன சொல்கிறாங்க? அதாவது வாயில் தான் சொல்கிறான்ல, கல்பு மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. அது அவன் மூமின் தான் கர்ராமியாக்கள் சொல்கிறாங்க. விளங்குதா? ஆனால் நம்ம சொல்கிறது தான் கரெக்டு. ஏன்னா ஈமான்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தஸ்தீக்கும் பில் கல்ப் இக்ராரும் பில் லிசான். கல்பால் உறுதி கொண்டு நாவால் விண்ணப்பிக்க வேண்டும். ஆன் பண்ணிருக்கியா? கல்பால் உறுதி கொண்டு நாவால் விண்ணப்பிக்கணும். கல்பால் உறுதி கொள்வது ஒரு ஃபர்லு, நாவால் விண்ணப்பிக்கிறது ஃபர்லு. ரெண்டு ருக்குன் தான் அது. ஆனால் நாவால் விண்ணப்பிக்கிறது மட்டும் நிர்பந்தமான இடத்துல விழும். இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹும் முத்மஇன்னும் பில் ஈமான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இதுனப்பா நிர்பந்திக்கப்பட்டவனை தவிர, நிர்பந்திக்கப்பட்டவன் வேணா நாவில் குஃபர் கலிமா மொழியலாம். இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், அவனுடைய கல்புமோ ஈமானை கொண்டு உறுதியாக இருக்கின்ற நிலைமையிலே நிர்பந்திக்கப்பட்டவனை தவிர அல்லாஹ் தஆலா சொல்கிறான். விளங்குதப்பா? அப்போ நிர்பந்திக்கப்பட்டவன் என்ன செஞ்சுக்கலாம்? சில ஜமீன் நிராகரிக்கலாம். வெற்றிடுவேன் குத்திடுவேன் சொல்கிறான். மன்கபர பில்லாஹி மன்கபர பில்லாஹி மிம்பாதி ஈமான் கொண்டதுக்கு பிறகு யார் நிராகரிக்கிறானோ, விளங்குதப்பா, அவன்லாம் நரகத்துக்கு போயிடுவான். ஆனால் இல்லாமல் உக்ரிக, யாரை தவிர? நிர்பந்திக்கப்பட்டவனை தவிர. அவன் குஃபர் கலிமா மொழியலாம், நிராகரிக்கலாம். அவன் முஸ்லீம் இல்லைன்னு சொல்கிறான், அவனை வெட்டிடுவேன் குத்திடுவேங்கிறான். நிராகரிக்கிறேன்னு சொல்லலாம், வாயில் சொல்லலாம். ஏன்னா அம்மார் பின் யாசீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அபூஜஹல் மிரட்டுறான். உங்கள் அம்மாவை கொண்ட மாதிரி, உங்கள் அத்தாவை கொண்ட மாதிரி, சுமையா ரலியல்லாஹு அன்ஹு கொண்ட மாதிரி, யாசீர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்ட மாதிரி உன்னையும் கொண்டு வேங்கான். முகமது நிராகரிச்சிட்டேன்னு சொல்லு, அவட கொண்டு வேணும், உடனே எடுத்துட்டேன்டான். வாயில் சொல்லிட்டாங்க. அழுதுகிட்டே யாரும் சொல்லலாம், என்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன், எங்கள் அம்மாவை கொண்ட மாதிரி எங்கள் அத்தாவை கொண்ட மாதிரி கொண்டுருவேன்னு சொன்னான். பூஜையில் வாயில் சொல்லிட்டேன். ஆனால் என் கல்வியில் ஈமான் இருந்துச்சு. இப்போ எப்படி நான் காபிராஜினோனா என்ன என் நிலைமை என்னன்னு கேட்கும்போது தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறங்குறான். என்னது? பில்லாஹி இமானிஹி பில் ஈமான். எழுதுனவா? அப்போ நிர்பந்திக்கப்பட்டவர்களை தவிர அவங்க குஃபர் கலிமா மொழிகிறதுனால ஒன்றும் இதாகிறாது. கல்பில் தான் அவன்கிட்ட ஸ்ட்ராங்காக ஈமான் இருக்குல்ல. அப்போ தஸ்தீக்கும் பில் கல்பு ஒருபோதும் விழாது. அல்லாஹ் ஒருவன், நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி என்ன இருக்குதே, விளங்குச்சப்பா? அப்போ தஸ்தீக்கும் பில் கல்பு கட்டாயம் இருக்கணுமே. அவன்கிட்ட தஸ்தீக்கும் பில் கல்பும் இல்லை, இன்காரும் இல்லை. ஆனால் அஷஹது அல்லா இலா இல்லல்லா அஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறான். அவனே மூமின் கிடையாதுங்கிறான். யாரே மூமின் கிடையாதுங்கிறான்?
அவனே மூமின் கிடையாதுங்கும் போது நாக்கில் சொல்லி கல்பு நிராகரிச்சுன்னா எப்படி மூமின் ஆக முடியும்? அவன் மூமின் கிடையாது. ஆனால் கர்ராமியாக்கள் மேலே உள்ள கருத்தில் ஒத்து போகிறாங்க. என்னது நாக்கில் சொல்கிறான், கல்பில் வந்து என்ன இருக்குது, அதை நிராகரிக்குது. இந்த கல்பு அஷஹது அல்லா இலா இல்லல்லா அஷஹது ரசூலுல்லாஹ்ங்கிறத நிராகரிக்குது என்றால் அவன் மூமின் கிடையாது, அவன் காபீர் தான். அது நம்மள்ட்ட ஒத்து வர்றாங்க யாரு? கர்ராமியாக்கள். ஆனால் கல்பு காலியாக இருந்து இன்காரும் பண்ணாமல் ஏற்கவும் செய்யாமல் அஷஹது அல்லா இலா இல்லல்லா அஷஹது அன்ன ரசூலுல்லாஹ்னு சொன்னாம்னா அவன் மூமின் தாங்கிறாங்க யார்? கர்ராமியாக்கள். ஆனால் இந்த ஆயத்து அவங்களுக்கு ஒன்றும் பாதகமாக வராது. ஒமாம்பி மூமின்கிறது யாரை பற்றி தான் பேசுகிறான்? இது முனாஃபிக்குங்களை பற்றி தான் பேசுகிறான். எதர்கள் நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? தஸ்தீக்கும் பில் கல்வி இக்ரார் பில் லிசான் ஈமானுக்கு தாரீப் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு சொல்கிறோம். எடுத்தனப்பா அதுதாங்க சொல்கிறாங்க பாரு. ஒல் ஆயத்து, இந்த ஆயத்து ததுல்லு, அது அறிவிக்கிறது. அலா உமாபி மூமின்கிற ஆயத்தை அறிவிக்கிறது. அலா அன்ன மனிதால் ஈமானை ஒருவன் வாதிடுகிறான். வகாலப கல்புகு லிசானகு, அவனுடைய கல்பு நாவுக்கு என்ன செய்யுது? முரண்படுகிறதே. ஏத்திகாதிலே முரண்படுகிறதே. அந்த ஒருவன் லம்யக்குன் மூமினன், அவன் என்ன கிடையாது? மூமின் கிடையாது என்று தான் இந்த ஆயத்தை அறிவிக்கிறது. ஏன்னால் அன்ன மன் தஃவ்வஹ பிஷஹாதத்தைனி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழிந்த ஒருவன் ஃபாரிகல் கல்வி, அவனுடைய கல்புமோ காலியாக இருக்கிற நிலைமையிலே அம்மாயி வாஃபிகுஹு, எதை அவன் சொல்கிறானோ அந்த ஒன்றுக்கு நேர்படுவதை விட்டும் அவ்யு நாஃபிஹி, எந்த கலிமாவை சொல்கிறானோ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொல்கிறானோ அதற்கு முடிவு முரண்படுவதை விட்டும் அவனுடைய கல்புமோ காலியாக இருக்கிற நிலைமையிலே ஷஹாதத்தைனை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிகின்றவனே லம் யக்குன் மூமினா, மூமின் கிடையாது என்ற காரணத்தினால் நாக்களை சொல்கிறான், அவன் கல்பதை ஏற்க மாட்டேங்குது என்றால் லம் யக்குன் மூமினா, மூமின் கிடையாது தான். விளங்குச்சப்பா? நம்ம ஃபாரிகுல் கல்பாக இருந்தாலே மூமின் இல்லைன்னா சொல்கிறோம். ஃபாரிகுல் கல்பு காலியாக இருக்குது, மறுக்கவும் மாட்டாங்க ஏற்கவும் மாட்டாங்க. அவனையும் என்ன இல்லைன்னு தான் சொல்கிறான், மூமின் இல்லைன்னு தான் சொல்கிறான். கல்பு மறுக்கும் போதும் கட்டாயம் மூமின் இல்லை தானே. ஆனால் ஒல் ஹிலாஃபு, இங்கே ஹிலாஃபு மல் கர்ராமியாக்களுடன் இருக்கிறது. பிசாலி ரெண்டாவதுலே ஃபாரிகுல் கல்பாக இருந்து ஏற்காமலையும் மறுக்காமலையும் ஷஹாதத்து கலிமாவை சொன்னால் அவன் மூமின்னு சொல்கிறாங்க யார்? கர்ராமியாக்கள். ரெண்டாவது கருத்திலே கர்ராமியாக்களுடன் ஹிலாஃப் இருக்கிறது. ஆனாலும் பலா தந்தைகளு உஜ்ஜத்தன் அலையும், இந்த ஆயத்து கர்ராமியாக்களுக்கு முரணாக ஆகாது, பாதகமான ஆதாரமாக ஆகாது. உஜ்ஜத்தன் அலையும் அலா போட்டாலே பாதகன்னு அர்த்தம். எடுத்தனப்பா ஒமாஹும்பி மூமினீன்ங்கிறது முனாஃபிக்களை தான் அல்லாஹ் சொல்கிறான். நாவால் சொல்லி கல்வி ஏற்கவில்லையே அவைகளை தான் மூமின் இல்லைன்னு சொல்கிறான். இந்த ஆயத்துன்னு அவங்களுக்கு பாதமாக இருக்காது. நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? ஈமானாலே தஸ்தீக்கும் பில் கல்ப் இக்ரார் பில் லிசான். இந்த தஸ்தீக்கும் பில் கல்வி இல்லைங்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த ஆயத்து வந்து முனாஃபிக்களை பற்றி தான் பேசுது. இது அவர்களுக்கு பாதகமாக அமையாது. ரைட்டு தானே? பாதகமாக அமையாது. ஹுஜ்ஜத்தினாதமில் ஆதாரம் அலானா பாதகம், பாதகமாக அமையாது, ஏற்படாதுன்னு சொல்லணும். பல தந்தஹிபு உஜ்ஜத்தன் அலைஹிம், இந்த ஆயத்து கர்ராமியாக்களுக்கு பாதகமாக அமையாது. இந்த ஆயத்து விளங்குதப்பா? அடுத்து இப்போ மக்களில் இருக்கிறார்கள் மையக்கூட ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். மூமின் கிடையாது. அவன் சொல்கிறானே ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிர்னு சொல்கிறானே, அவனை அல்லாஹ் மூமின் இல்லைன்னு சொல்கிறானே. ஏன்னா அவன் பொய் சொல்கிறான், ஏமாத்துறான். யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு, அல்லாஹ்வையும் ஏமாத்துகிறான், மூமின்களையும் ஏமாத்துகிறான். விளங்குதுப்பா? யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு, ஆனால் வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், தங்களை தவிர அவர்கள் ஏமாற்றவில்லை. அல்லாஹ்வையும் ஏமாத்தலை, மூமின்களையும் ஏமாத்து. அப்படி ஏமாத்தினா அல்லாஹ் ரசூலுக்கு என்ன நஷ்டம்? மூமின்களுக்கு என்ன நஷ்டம்? யாருக்கு தான் நஷ்டம்? எடுத்துனப்பா யுகாதிஊன அல்லாஹ, அல்லாஹ்வை ஏமாத்துகிறார்கள்.
அல்லாவுக்கு மோசம் செய்கிறார்கள், வல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்கு மோசம் செய்கிறார்கள். அல்லாவுக்கு தான் மோசம் செய்ய முடியாது, மோசம் செய்ய தெரிஞ்சிருமே. விளங்குதுப்பா? அல்லாவை ஏமாற்ற முடியுமா? அல்லாவை ஏமாற்ற முடியாத. எப்படி அல்லாவை ஏமாத்துறான்னு அல்லாவே சொல்கிறானே. ஏன்னா யுகாதி ஊன ரசூல் அல்லா, அல்லாவுடைய ரசூலை ஏமாத்துகிறார்கள். வல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள். யார் ரசூலை ஏமாற்றலாம்? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் அறிவிப்பான். வேறு கேட்ட ஏலமும் மாஃபி சுதூர்ங்கிறது யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். உள்ளத்தில் ஓடுகின்ற என்ன அலையை வழங்குறது யாரு? அல்லாஹ் தான் வழங்குது. அப்படிதானப்பா? ஏழு மாஃபி சுதூர் தானப்பா குர்ஆன்ல வருது ஆயுது. ஏழு மாஃபி சுதூர், உள்ளத்தில் ஓடுகின்ற என்ன அலைகளையும் வழங்குறவன் அல்லாஹ். அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஏமாத்துறான், மூமின்களை ஏமாத்துறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஏமாத்துனா யாரை ஏமாத்துற மாதிரி தான்? அல்லாஹ்வே ஏமாத்துற மாதிரி தான். ரசூல் ஸல்லல்லாஹு ஏமாத்தலாம். ரசூல் ஸல்லல்லாஹு ஏமாத்தினா யாரை ஏமாத்துற மாதிரி? ஏன்னா வமன் யுத்திஇல்லாஹ ஃபகத் அத்தா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு வழிபட்டுட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு வழிபட்ட மாதிரி. வமன் யுத்திஇல்லாஹ எப்படி? வமன் யுத்தி ரசூலவா, வமன் யுத்தி ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ்வா. வமன் யுத்தி ரசூல, ரசூல் ஸல்லல்லாஹுக்கு வழிபட்டு விட்டால் ஃபகத் அத்தா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபட்டுட்டான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு வழிபடலைன்னா அல்லாஹ்வுக்கு வழிபடலைன்னு அர்த்தம். அப்படிதானே? இன்னொரு ஆயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன இருக்குது? இன்னல்லதீன யுபாயிஊனக நபியே, உங்களிடத்தில் பையத்து செய்கிறவர்கள் இன்னமா யுபாயிஊனல்லாஹ், அல்லாஹ்ட்ட தான் அவங்க பையத் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பையத் செஞ்சா யார்கிட்ட பையத் செஞ்ச மாதிரி? அது அல்லாஹ்ட்ட பையத் செஞ்ச மாதிரிங்கிறான். ஏன்னா அவங்க கலீஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலீஃபா. அவங்க யாரு? அல்லாஹ்வுடைய கலீஃபா. ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஏமாத்துறதுனால அல்லாஹ்வை ஏமாத்துறமே, அல்லாஹ் தான் ஏமாற்ற முடியாத. விளங்குதப்பா? இப்போ இந்த இடத்துல யுகாதிஊன வருது, ஃபஅலத்து வஸன். ஜலாலைன்லேயே சொல்கிறாங்க. இப்பா யுகாதிஊன அல்லாஹ்வை இவர்கள் ஏமாத்துகிறார்கள், அல்லாஹ் அவர்களை ஏமாத்துறான்னு அர்த்தம் வைக்கக்கூடாது. ஒரு தரப்பில் உள்ளதுதான், எந்த தரப்பில் உள்ளது தான்? ஒரு தரப்பில் உள்ளது. ஃபஅலத்து வஸன் தான். ஹாதா யுகாதிங்கிறது ஃபஅலை ஃபாயிலும் ஃபஅலத்து. காத்தல செய்துன்னு அமரும் தரப்ப செய்யணும். செய்தும் அமரும் ஒருவர் கூட அடித்து கொண்டார்கள், வெட்டி கொண்டார்கள். ஃபாலத்து வசன் என்ன செய்யும்? ரெண்டு தடவை காமிக்கும். இங்கே ஃபாலத்து வசன் இருந்தாலும் செய்ய ஒரு தடவை காமிக்கிறது தான். ரைட்டுதானே? சரி, கதை என்ன? உடும்பு ஏமாற்றமாக ஏமாத்தினான்னு அர்த்தமா? எப்படி? உடும்பு ஏமாத்துமா? இப்பா அதாவது பொந்துக்குள்ளே உடும்பு இருக்கிறத அவன் பேட்டி அடித்து பார்ப்பான். உடும்பு பிடிக்கிறவனுக்கு அந்த குறவன் என்ன செய்வான்? பெரிய பேட்டி வச்சுருப்பான், வச்சு அடித்து பார்ப்பான். வீட்டுக்குள்ளே என்ன செய்யும்? உடும்பு இருக்கும், தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு. உடனே என்ன கேளுக்க, ஜலாலையிலே ஓர குறிப்பெல்லாம் போட்டிருக்காங்க. உடனே சத்தம் போடுவான், ஒரு மாதிரி சத்தம் போடுவான். சத்தம் போட்ட உடனே பேட்டரிட்டு அடிச்சுக்கிட்டே சத்தம் போடுவான். சாக்கையும் விரிப்பான், எதிர்கண்ண பேட்டரிட்டு அடிப்பான், சத்தம் போடுவான். அந்த உடும்பு ஸ்பீடாக இவனை முன்னோக்கி வரும். உடனே முன்னோக்கி வருதை பார்த்த உடனே டக்குன்னு நினச்சிவான், சாக்கை விரிப்பான். சாக்கை விரித்து உள்ளே புஷ்டு உள்ளே போகும்போது பிடிச்சிடுவான். அப்படி விழுங்குதா? சாக்கை விரிப்பாம்ல, அது வெளிச்சத்து சத்தம் போடுதுன்னு வரும். சாக்கை விரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே டபக்குன்னு அது அங்கே பார்க்க ஓடிடும். அது நிறைய சைடு பூந்தெல்லாம் அடித்து வச்சுருக்கும். அது வேறு எங்கேயாவது பூந்துருச்சுன்னு வச்சுக்க அப்புறம் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நேராக வருதுலப்பா, சைடு குழிலாம் ஓட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்கும். ஸ்பீடாக வரும்போது சாக்கை விரிக்கிறான்னு ஒன்று, ஆகா நம்மளை பிடிக்கிற போகிறான், டப்பு இங்கே ஓடிடும், அல்லது இங்கே ஓடிடும். வராது, எங்கே போச்சுன்னே தெரியாது அவங்களால. உடும்பு ஏமாத்தினான்னு அர்த்தமா? விளங்குதா? இதே மாதிரி இவன் என்ன செய்யறான்? அல்லா ரசூல்கிட்ட வந்து நாங்கள் மூமினுங்க முஸ்லிம்ங்க எல்லாம் சொல்கிறான். ஆனால் உடும்பு ஏமாத்துற மாதிரி வேங்க எங்கேயோ போகிறான். அதனால அப்படி தானே அர்த்தமா? உடும்பு ஏமாத்தினான். ஹதாய் என்றால் அன் தூஹிம கைரக்க, உன் அல்லாதவனை நீ யூகம் கொள்ள வைப்பதாக இருக்கும். ஹிலாபமா துஹ்ஃபீஹிமில் மக்ரூஹி, வெறுக்கத்தக்கதிலிருந்து எதை நீ மறைப்பாயோ அந்த ஒன்றுக்கு மாற்றத்தை உள்ள அல்லாதவனுக்கு யூகம் ஊட்டுவதாக இருக்கும். ஏன் நீ அப்படி
அவனை யூகம் ஊட்டுற இது ஜில்லஹு அம்மாஹு பி சததிஹி. விளங்குதப்பா? எந்த நோக்கத்தில் அவன் இருக்கிறானோ அந்த ஒன்றத்தை விட்டும் அவனை பிசகச் செய்வதற்காக, சருகச் செய்வதற்காக. இது ஜில்லஹு அவனை சருகச் செய்வதற்காக, அம்மாஹு பி சததிஹி எந்த நோக்கத்தில் அவன் இருக்கிறானோ அந்த ஒன்றை விட்டும் அவனை சருகச் செய்வதற்காக, வெறுக்கத்தக்கதிலிருந்தும் எதை நீ மறைப்பாயோ அந்த ஒன்றுக்கு மாற்றத்தை அடுத்தவனுக்கு என்ன செய்வதா இருக்கு, நீ யூகம் ஊட்டுவதா இருக்கிற. இந்த சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு, சாப்பிட்டா செத்து போயிடுவான். நீ அவன் என்ன சொல்லு, சூப்பர் சாப்பாடுறா சாப்பிட்றா அப்படின்னு சொல்றது. ஆனால் நீ உள்ள மறைச்சு வச்சுக்க, திரும்பி சாப்பிட்டு வந்து விளங்குதா? ஆனால் உனக்கு வெறுப்பாக இருக்குது, நீ சாப்பிட மாட்டேன், தின்னா செத்து போயிடும், விஷம் கலந்துருக்குன்னு தெரியும். அடுத்தவனை மாட்டி விடுறது, அவனை சருகை செய்கிறது, அவனை என்ன செய்யறது, தடுமாற்றத்தில் ஆக்குவதற்காக வேண்டி. வெறுக்கத்தக்கதில் நீ எதை மறைச்சு வச்சிருக்கியோ, உள்ள அதில் விஷம் இருக்குங்கிறத மறைச்சு வச்சிருக்கியோ, அதை அடுத்தவனை என்ன செஞ்சிடுறது, தவறில் ஆழ்த்திடுறது. அவனுக்கு நல்ல எண்ணத்தை என்படுத்திடுறது. அவன் தூய்மை கைரக்க விளங்குதப்பா? அவனை சாப்பிட்றான், நல்லது சாப்பிட்றான்னு சொல்லி அவனை சாப்பிட வச்சு என்ன செஞ்சிடுறது, மூத்தாக்கிறது. இதுக்கு தான் கதாயின்னு சொல்கிறான். விளங்குதா? இல்லை விளங்குச்சானே? அதுமாரி அங்கே போனால் அங்கே போலீஸ் நிற்பான், அவனை பிடிச்சிடுவான். இங்கே போடா, உத்திரமில்லடா போடான்னு சொல்கிறது. ஹெல்மெட் போடாமல் போடா, ஹெல்மெட் போடாமல் போடணுன்னா அங்கே போலீஸ் நிற்கிறானாங்க, நிற்கிறான். இவன் என்ன செய்வான், அதெல்லாம் இல்லைப்பா போப்பான்னு சொல்லி உன்னை மாட்டி விடுவான். நீ போக மாட்டேன், ஆனால் அடுத்தவனை மாட்டுவேன். இதுக்கு தான் கதாய்ங்கிறது. ரைட்டா? ஒரு கதாய் என்பது ஏப்பா, ஒரு கதாய் என்பது அன் தூய்மை கைரக்க ஒன்றாக அல்லாதவனை யூகம் ஊட்டுவதாக இருக்கும். இலாபமா துகுவியும் மக்ரூஹி வெறுக்கத்தக்கதிலிருந்து எதை நீ மறைச்சு வச்சிருவார், விஷம் இருக்குன்னு இருக்கு, அங்கே போலீஸ்காரன் இருக்கான்னு தெரியும். வெறுக்கத்தக்கதிலிருந்து எதை நீ மறைப்பாயோ அந்த ஒன்றுக்கு மாற்றத்தை உள்ள அல்லாதவனுக்கு நீ யூகம் ஊட்டுவதாக இருக்கும். ஏன் நீ துசில்லகு அம்மாவு அபிசாதி எந்த நோக்கத்தில் இருக்கிறான் அந்த ஒன்றை விட்டும் அவனை பிசகை செய்வதற்காக. அப்போ அங்கே போலீஸ் நிற்கலைங்கிற மாதிரி எண்ணத்தை உண்டு பண்ணிடுது, சரகை செய்யுது. சாப்பிடுவோமே, பயிர் பிசிக்குதே நினைப்பான், அவன் சாப்பிட்டா பசி நீ போவோமேன்னு நினைப்பான், ஆனால் உயிரே போயிடும். அவன் எந்த நோக்கத்தில் இருக்கிறான் அந்த ஒன்றை விட்டு அவனை பிசகை செய்வதற்காக. நீ துசில்லகு அம்மாவு பிசதி அவன் எந்த நோக்கத்தில் இருக்கிறான் அந்த ஒன்றை விட்டும் அவனை பிசகை செய்வதற்காக. விளங்குதப்பா? வெறுக்கத்தக்கதில் இருந்தும் எதை நீ மறைப்பாயோ அந்த ஒன்றுக்கு மாற்றத்தை அல்லாதவனுக்கு யூகம் ஊட்டுவதாக இருக்கும். அதுதான் ஹிதாயங்கிறதான். இது எங்கேருந்து வந்துச்சு? மீன் கவுலிஹிம் ஹதா அல்லப்பு என்பது எடுக்கப்பட்டதாக இருக்கும். எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்குங்க? ஹதா அல்லப்பு உடும்பு ஏமாத்திருச்சுங்கிறது எடுக்கப்பட்டதாக இருக்கும். எப்போ? இதாத்த வாராகி உஜிரியனுடைய பொந்திலே அது மறையும் போது, என்னுடைய பொந்திலே மறையும் போது, ஒளிந்திருக்கும் போது ஹதால்லப்பு என்று சொல்வார்களே, அந்த ஹதால்லப்பு என்பது எடுக்கப்பட்டதாக இருக்கும். உள்ளே ஒளிஞ்சு கிடக்கும், பொந்துக்குள்ளேயும் சத்தம் போடுவான், பேர்ட்டு அடிச்சுக்கிட்டு ஏமா ஸ்பீடாக வரும்போது சாக்க விரிமா டப்புன்னு வேற எங்கேயாவது ஓடி போயிடும். அதான் உடும்பு ஏமாத்தினாங்க. ஹதால்லப்பு என்பது எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஹதால்லப்பு என்று சொல்வார்கள் உடும்பு ஏமாத்திருச்சின்னு. இதா தவாராபி உஜிரிகி அதனுடைய பொந்தில் அது ஒளிந்து கிடக்கும் போது, இவன் பிடிக்கிறதுக்காக வேண்டிய ஆயுத்தமாகும் போது உடும்பு ஏமாத்திரும்ல, அந்த உடும்பு ஏமாத்துறதுங்கிறது எடுக்கப்பட்டதாக இருக்கும். எப்படி சொல்லுவாங்களா? ஆமாம், லப்ப ஹாதி உன் விளங்குதப்பா? லப்ப ஹாதி உன் இந்த மோசடி செய்கிறவன் உடும்பு மாதிரி ஏமாத்தனா. ஹாதி ஒன் ஹத ஒன் எப்படினாலும் சொல்லு, இசு வயலது மஸ்தரு. ஏமாத்துகிறவன் உடும்பாயிட்டான். விளங்குதப்பா? ஏமாத்துறவன் உடும்பாயிட்டான், அதான் உடும்பு மாதிரி ஏமாத்தினான்னு அர்த்தம். லப்பன்னு படிக்கணுமா? லப்ப ஹாதி உன் ஹதா உன், லப்ப ஹாதி உன். ஆமாம், மோசடி செய்கிறவன் உடும்பாக ஆயிட்டான், அதான் கதை என்னன்னு அதான் அர்த்தம். ஏமாத்துறவன் உடும்பு மாதிரி ஆயிட்டான். இது எப்போ சொல்லுவாங்க? லப்ப ஹாதியுன் கதவுன் என்றும் ஹதா லப்பு என்றும் எப்போ சொல்லுவாங்க? இதா அவுகமல் ஹாரிஷ உடும்பை பிடிக்க வரக்கூடியவனுக்கு அந்த உடும்பு யூகம் ஊட்டுமையானால். ஏபா இதா அவுகமல் ஹாரிஷனா உடும்பை பிடிக்க வர்றவன், உடும்பை பிடிக்கிறவனுக்கு அந்த உடும்பு யூகம் ஊட்டுமையானால். இக்பாலு அலி இவன் மீது முன்னோக்கி வருவதை யூகம் ஊட்டுமையானால்.
சும்மா கரஜி அது வெளியேறி விடுமையானால் நீ பாபின் ஆகர வேறொரு வாசல் வழியாக அது வெளியேறி விடுமையானால் கத லப்பு என்று சொல்வார்களே, லப்பஹாதி உன் கதவுன் என்று சொல்வார்களே, இருந்து எடுக்கப்படுதார்கள். லப்பஹாதி உன் கதவுன் என்றும் கத லப்பு என்றும் எப்போ சொல்லுவாங்க? ஆமாம், அந்த இதை பிடிக்க வரும்போது, உடும்பை பிடிக்க வரும்போது உடும்பை பிடிக்க வரும்போது அவனை முன்னோக்கி அது என்ன செய்யும்? வர்ற மாதிரி யூகம் மூட்டும், பாவலா காட்டும். பிடிக்க வர்ற மாதிரி என்ன செய்யும்? பாவலா காட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் எங்கேயா பக்கம் ஓடிடும். அப்போ இவனால் பிடிக்கவே முடியாது. எத்தனை பார்த்து வைக்கிறது? ஜலா லைன்லேயே இது போடுறாங்க. கதை என்ன அசல்ல? கதை என்ன அர்த்தமாங்க? கதை என்றால் இஹ்பா, மறைக்கிறதுன்னு அர்த்தம். என்ன செய்யறது? ஒழிச்சு வைக்கிறது. அசலுகு கதை என்பதனுடைய அசல் அல் இஹ்பா என்பதா செய்தா இருக்கும், மறைக்கிறதா இருக்கும். இப்போ மினு இதில் உள்ளது தான் அல் முஹுதஉ மிஹுதஉ லில் ஹஸானத்தி, ஹஸானாவை மறைக்கிறதுங்கிறது இதில் உள்ளதாக இருக்கும், மினுவில் உள்ளதாக இருக்கும். அல் முஹுதஉ லில் ஹஸானத்தி, ஹஸானாவுக்கு முஹுதஇ என்பது இதிலிருந்து உள்ளதாக இருக்கும். ஹஸானாப்பா பொக்கிஷம், கருவூல தெரிஞ்ச எல்லாரும் தெரிகிற மாதிரி வைப்பான். பொக்கிஷத்தை என்ன செய்வான்? மறைச்சி தான் வச்சுருப்பான். காசு பணங்கள்லாம் மறுத்த உஸ்துரு ரஹபக்க ரிஹாபக்க மதுஹபக்கங்கிறான். உஸ்துரு ரஹபக்க தங்கம் காசு பணத்தையெல்லாம் மறைச்சி வச்சுக்கணும். உஸ்துரு ரஹபக்க ரிஹாபக்க எங்கே போகிறேங்கிறதுன்னு சொல்லக்கூடாது. நான் போகிறேன், கடப்பளை போகிறேன், ஏன் சொல்கிறாங்க? உன்னை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி உன்னை எடுத்துகிட்டு போயிடுவான். எங்கே போகிறோங்கிறதுன்னு சொல்லக்கூடாது. உஸ்துரு ரஹபக்க ரிஹாபக்க மதுஹபம் கட்சியும் சொல்லக்கூடாது. எந்த கொள்கையில் இருக்கே அந்த கொள்கையை நினைச்சக்கூடாது. இல்லை உனக்கு எதிரி வந்து உன்னை கொண்டுருவான். உன் கொள்கையை வெளிப்படுத்தக்கூடாது. எங்கே போகிறேங்கிறதையும் சொல்லக்கூடாது, எங்கே போகிறேங்கிறதையும் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அது மாதிரி காசு பணத்தையும் மறைச்சி வச்சுக்கணும். அப்போ மினுகு இந்த மறைக்கிறது உள்ளதுதான் இருக்கும். அல் முஹுதஉ லில் ஹஸானத்தி, ஹஸானா விளங்குதப்பா. ஹஸானாவுக்கு முஹுதஇ என்பது இதில் உள்ளதாக இருக்கும். முஹுதனா மறைக்கப்படக்கூடியதுன்னு அர்த்தம். பொருள்களெல்லாம் வச்சு மறைச்சி வச்சிருப்பேன், காசு பணங்கள்லாம் வச்சு. ஹஸானாவுக்கு முஹுதஇ என்பதும் அல்லது மிஹுதன்னு படிக்கலாமா? ஹஸானாவுக்கு விளங்குதப்பா, உன்னுடைய ஹஸானா வச்சிருக்கல காசு பணங்களை எல்லாம், அவிகளுக்கு முஹுதஇ என்பது இதில் உள்ளதாக இருக்காது, மறைக்கத்தனப்பட்டிருக்கும். அதனால வல் அஹ்தான், அஹ்தான்ங்கிறதும் இதில் உள்ளதாக இருக்கும். அஹ்தான என்ன பார்த்தோம்? இருக்கை நீ கவியைனி மறைவாக இருக்கிற 2 நரம்புகளுக்கு, ஒன்றுக்கு கழுத்திலே மறைவாக இருக்கிற 2 நரம்புகளுக்கு அஹ்தான்ங்கிறது இதில் உள்ளதாக இருக்கும். கழுத்தில் ஒரு 2 நரம்பு இருக்கான், அது முக்கியமான நரம்பு, உயிர் நாடியாது. அது அறுத்தா அவ்வளோதான், ரத்த நிற்காது. விளங்குதா? 4 நரம்பாக இருக்கணும் தான் 6 எந்திரிக்காது. அறுப்பில் பரல் எத்தனை? அறுப்பில் பரல் 4. அறுப்பில் பரல் எத்தனை? 1 மூமினா இருக்கணும். ஆடு மாடெல்லாம் அறுக்கிற கோழி, அறுப்புக்கும் பரல் இருக்கு. என்னது? அறுப்பில் பரல் எத்தனை? 4. தெரிஞ்சு வச்சுக்கோ. அறுப்பில் பரல் 4. 1 மூமினா இருக்கணும். 2வது அல்லாஹ்வுடைய நாமத்தை சொல்லியிருக்கணும். 3வது குரல் வளையில் இருக்கணும். ஆடு கோழி மாடு எங்கே இருக்கணும்? குரல் வளையில் இருக்கணும். 4வது 4 நரம்பு அறுபட்டு இருக்கணும். இந்த 4 பரல் கிபிலா முன்னோக்கு தான் சொல்லி நிற்கக்கூடாது, அது பரல் கிடையாது. விளங்குதா? விளங்குதா? அதெல்லாம் பரல் இல்லைல்ல. விளங்குதா? பரல் 4 தான். அறுக்கிறவன் மூமினா இருக்கணும். 2வது அல்லாஹ்வுடைய நாமம் சொல்லியிருக்கணும். அல்லாஹ்வுடைய நாமம் சொல்கிறது பரல். அனைவி மதுவில் ஷாய் மதுவில் குறிட்டான பிரச்சனை இல்லைங்கிறாங்க. மூமின் அவன் அல்லாஹ்வுடைய நாமத்தில் தான் இருக்கான், சொன்னாலும் செய்தான் சொல்லாட்டாலும் செய்தாங்கிறாங்க. சரிங்கப்பா. அனைவி மதுவில் அறுப்பில் பரல் 4ங்க. விளங்குதா? 3வது குரல் வளை, வயிற்றில் குத்தி இழுத்தானா சாப்பிடக்கூடாது. அது வயிற்றில் குத்தி இழுத்தாலும் செத்து போயிடும் ஆடு, சாப்பிடலாமா? குரல் வளையில் தான் இருக்கணும். கழுத்தில் இருக்க வேண்டும். 4 நரம்பு அறுபட வேண்டும். 4 நரம்பு அறுபட்டுருச்சுன்னா என்ன? அந்த ஆடு மாடு எந்திரிக்காது, கோழி எந்திரிக்காது. சிலமா எஞ்சி ஓட தெரியுமா? சிலமா அறுத்ததே அவன் 4 நரம்பு அறுக்கலைன்னு கேட்டுப்பா. அப்போ கழுத்தில் மறைந்திருக்கின்ற 2 நரம்புக்கு அஹ்தான்னு சொல்லுவாங்க. அது இதில் உள்ளது தான். ஒரு அஹ்தான் இருக்கைனி ஹஃபியைனி ஃபில் உனுக்கி, ஹஃபியைனின்னு படிக்கணும்ல. கழுத்தில் மறைந்திருக்கின்ற
2 நரம்புகளுக்கு அகதான்ங்கிறது இதில் இருந்து உள்ளது தான். சரி, ஒல் முகாதாத்து, முகாதாத்து என்பது விளங்குதா? பைலா விஷயம்னு தூக்கம் வருது. ஒல் முகாதாத்து, முகாதாத்து என்பது தக்கூனு பைனஸ்னைனி, அது 2 பேருக்கு மத்தியில் நடக்கக்கூடியது. முஃபாலத்துங்கிற வசனம் என்ன இருக்க, 2 பேருக்கு மத்தியில் நடக்கும். ஆனால் வல் பஹிதாவும் அல்லா, அல்லாவுடன் இவர்கள் மோசடி செய்வது என்பது லைச அலா லாஹிரிஹி, இது வெளிரங்க அர்த்தம்லாம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் இவங்க ஏமாற்றவே முடியாது. ஏப்பா என்ன அர்த்தம் கிடையாது? அல்லாஹ் இவங்களால ஏமாற்ற முடியுமா? அவன் ஏமாற மாட்டானே. அல்லாஹ் இவங்களை ஏன் ஏமாற்றணும்? ஏடா அவன் காதிர முத்தலுக்கு இல்லை ஏமாத்துறது, ஏமலை ஏமாத்துற, நம்மளை அடிப்பாங்களே திட்டுவாங்களேங்கிறதுக்காக வேண்டிதான். பயந்துக்கிட்டு தானே ஏமாத்துற, ஏமாத்துறது ஏன் ஏமாத்துற? அடிப்பாங்க திட்டுவாங்க தண்டனை தருவாங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு தானே வந்து ஏமாத்துறோம். அல்லாஹ் ஏன் பயப்படணும்னு கேட்டேன். அவன் சர்வாதிகாரில் இவன் அல்லாஹ் ஏமாத்துறான், அல்லாஹ் இவனை ஏமாத்துறான், அல்லாஹ் இவனை கண்டு பயப்படாங்க மாதிரி வந்துடும். அப்படி விளங்க விட வா அடுத்து வைக்கிறது விளங்குதப்பா. அப்போ ஒரு முகாதாத்து இந்த இடத்துல வாலத்து வசன் தக்கூனு பை நசுனைனி, பொதுவாக சொல்கிறாங்க. வாலத்துங்கிற வசன் தக்கூனு பை நசுனைனி, அது 2 பேருக்கு மத்தியில் நடக்கக்கூடியதுங்க. ஆனால் ஹிதாவும் இவனும் ஏமாற்றுவது அல்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோடு இவங்க ஏமாற்றம் செய்யறதுங்கிறது லைசல்லா லாயிரம் வெளிரங்க அர்த்தமே கிடையாது. அதனால் அன்னஹு தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா யக்ஃபா அலைஹி காஃபியத்துன், எந்த மறையக்கூடியதான் உனக்கு என்ன செய்யாது, மறையாது. அதுவே அல்லாஹ்வை இவனு ஏமாத்தலை. மேலும் வழி அன்னகும் அந்த முனாஃபிக்குகள் லம் யக்ஸிது ஹதியத்தவு, அல்லாஹ்வுக்கு மோசடி செய்வதை, அல்லாஹ்வை ஏமாற்றுவதை இவர்கள் நாடவும் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது உங்களுக்கு தெரியும். ஏன் ஏற்கனவே சொல்லிட்டோம், முனாஃபிக்கெல்லாம் யூதனுவோ வேதம் படித்தவனுவோ, அவனுக்கு தெரியும் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாதுன்னு. அதே அவனுங்களே அல்லாஹ்வை ஏமாத்துறது என்ன செய்யலை, அவங்க நாடலை. வெளிரங்க அர்த்தமும் கிடையாது, அவனுக்கு அதை நாடவும் இல்லை. விளங்குதப்பா? அப்போ இங்கே ஏமாத்துறான்னு என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஏமாத்துறான்னு அர்த்தம், மூமின்களை ஏமாத்துறான்னு அர்த்தம். யுகாதிஊன ரசூல் அல்லாஹ் என்ன அர்த்தம்? ரசூலை ஏமாத்தலாம். ரசூலை ஏமாத்தினா அல்லாஹ்வை ஏமாத்துற மாதிரி. ரசூலை ஏமாத்தினா பலில் முராது இங்கே நோக்கம் இம்மா முகாதாத்து ரசூலிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஏமாத்துவதாக இருக்கும். அல்லா அதிபில் முலாஃபி, முலாஃபு போக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரகாரம். அல்லா அதிபில் முலாஃபின்னு என்ன பார்த்தோம்? முலாஃபு போக்கப்பட்டிருக்கு, முலாஃபு போக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஏமாத்துவதாக இருக்கும். யுகாதிஊன ரசூல் அல்லாஹ் அல்லதீன ஆமனு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஏமாத்துறானுவோ, மூமின்களை ஏமாத்துறானுவோ. தெரிஞ்சனப்பா? அப்போ முலாஃப் போக்கப்பட்டிருக்கு ரசூல் அல்லான்னு, ரசூல் முலாஃப் போக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் தான் இருக்க யுகாதிஊன ரசூல் அல்லாஹ். தெரிஞ்சனப்பா? பலில் முராபி ஏமாத்துறது கொண்டு நோக்கம் இம்மா முகாதாத்து ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாத்துவதாக இருக்கும். அல்லா அதிபில் முலாஃபி, முலாஃப் போக்கப்பட்டிருப்பது பிரகாரம். ஏடா அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிறது அல்லாஹ்ட்டையும் நடக்கிற மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாத்துறது யாரை ஏமாத்துற மாதிரி? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து செஞ்சவங்க அல்லாஹ்ட்ட பையத்து செஞ்சவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபட்டவங்க யார்கிட்ட வழிபட்டவங்க? அல்லாஹ்வுக்கு வழிபட்டவங்கிறாங்க. அவ்வாறா அன்ன முஆமலத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்வது முஆமலத்துல்லாஹ், அல்லாஹ் இடத்தில் நடந்து கொள்வதாக இருக்கும். மின் ஐசி இன்னஹு, ஐசுக்கு பிறகு இன்னன்னு படிக்கணும். மின் ஐசி இன்னஹு ஹலீஃபத்துஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்ற விதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பது அல்லாஹ் இடத்திலே நடப்பதாக இருக்கும். கமா கால தாலா, அல்லாவே அதை சொல்கிறான். கமா கால வமன் யுத்தீர் ரசூலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி யார் வழிபடுகிறாரோ பகத் அத்தா அல்லாஹ், அல்லாஹ் கோழி விட்டு விட்டார். இன்னல்லதீன யுபாயிஊனக, நபியே உங்களிடத்தில் பையத்து செய்யக்கூடியவர்கள் இன்னமா யுபாயிஊன அல்லாஹ், அல்லாஹ்ட்ட தான் பையத்து செய்கிறாங்க. எதுல்லாஹி ஃபௌக கைதி, அவங்க கைக்கு மேலே அல்லாஹ்வுடைய கை இருந்துச்சுங்கிறான். அந்த பையத்தை ரிலுவான சொல்கிறான்பா. ஹுதைபியாவில் பையத் செஞ்சாங்கல்ல உயிர் மீது, அதை மனிதர்கள் உங்கள்கிட்ட பையத் செஞ்சது யார்கிட்ட பையத் செஞ்ச மாதிரி? அல்லாஹ்ட்ட பையத் செஞ்ச மாதிரி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு செய்கிற செயல் யார்கிட்ட செஞ்ச மாதிரி? அதுவே ரசூல் ஸல்லல்லாஹு ஏமாத்துறதுனால அல்லாவே என்ன செஞ்சுற மாதிரி இருக்கே.
ஏமாத்துற மாதிரி. அதனால் இப்படி போட்டு எழுதுனப்பா. அல்லது ஏய் இது ஒரு சூப்பரான வழக்கமாக இருக்கு பாருடா, ஏய் இப்படியும் சொல்லிடலாமா, இவனுவா ஈமான வெளிப்படுத்துகிற மாதிரி நடிக்கிறான். ஈமான வெளிப்படுத்துகிறான், குஃப்ரை உள்ள மறைச்சி வச்சிருக்கான். ஈமான ஆமன்னா பில்லாஹி வல் ஆகிர்னு என்ன செய்யறான், வெளியில் சொல்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன செய்யுது, குஃப்ர் இருக்கு. உடனே இவங்க அப்படி சொன்ன உடனே எதாவது கேட்டேன், விளக்குதப்பா அல்லாஹ் இவங்கள்ட்ட அப்படியேப்பா ஆகிறான், முஸ்லீம்களுடைய சட்டத்தை கொடுங்கிறான். அல்லாஹ் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ ஃபாலத்து வசூல் நடத்தவும் வைக்கலாங்க, என்ன செய்யறான், அல்லாஹ் ஏமாத்துறான். ஆமன்னா பில்லாஹி வல் ஆகிர்னு என்ன செய்யறான், அவனை நம்பிட்டேன் அல்லாங்கிறான். உடனே அப்படியா நீ என்ன நம்புறியப்பா, முஸ்லீம்களுடைய சட்டங்களை நாங்கள் நடத்தாட்டுக்கு வாங்குறான், முஸ்லீம்களுடைய சட்டத்தையெல்லாம் நடத்தாட்டுங்கிறான். கனிமத்து கொடுங்க, எதாவது கேட்டேன், கனிமத்தை கொடுங்க, மூமின்களுக்கு என்னென்ன சட்டமோ அத்தனை சட்டம் இவனுங்க செத்துக்கிட்டு போயிட்டாம்னா என்னது ஏன்னா அல்மானியமில் இறுதி அறுபாத்தும் தானே, நாணியமில் இறுதி அறுபாத்தும் 4 பேருக்கு சொத்தில் பங்கு கிடையாது. முதல் யாரு, அல் காத்தில், முதல் யாரு, கொலகாரனுக்கு சொத்துக்களை பங்கு கிடையாது. யார்கிட்ட இருந்து ஒருத்தன் சொத்து பெற வேண்டியது இருக்கிறதோ அவன் போய் அவனை கொலை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, சொத்து அப்படி வைக்கணும். எங்கேயா யாரையா கொலை செஞ்சாலும் அர்த்தம் இல்லை. யார்கிட்டேருந்து சொத்தை இவன் பெற வேண்டியது இருக்கிறதோ அவனை போய் கொலை செஞ்சுட்டான். இவனுக்கு முதல் சொத்து கிடையாது. அல்மானியில் முதல் ஆள் அவன் தான். அல்மானியில் இறுதியாக இருப்பாங்க காத்தில், யார்கிட்ட சொத்தை பெறணுமோ அவனை கொலை செஞ்சுட்டான், அவனுக்கு சொத்து கிடையாது. இஃப்திலாஃபு தாரையின் இஃப்திலாஃபு தீனை, நாடு மாறுபட்டுருச்சு. அதுப்பா இங்கேருந்து போய் எங்கேயோ போய் சிட்டிசன் ஆகிட்டான், சிங்கப்பூரில் மலேசியாவில் போய் இங்கே வரவும் மாட்டாங்க, வந்து போய் இருப்பான் சிலவன். இங்கேயே போய் என்ன செஞ்சுட்டான், இதாகிட்டான், இங்கே வர்றதே இல்லை, தொடர்பும் இல்லை. அங்கே கல்யாணம் முடிச்சு அங்கேயே பிள்ளை குட்டியில் பார்த்து அங்கேயே சில தங்கிடுவான் இருப்பான். இந்த ஊரே அவனுக்கு இல்லாமல் போயிடும், அவனுக்கும் சொத்து கிடையாது. ஏன்னா நாடு மாறிடுச்சு. அவன் அங்கே சிட்டிசன் ஆகிட்டான்ல, இங்கே அவனுக்கு என்ன வேலை, வரவும் மாட்டேங்கிறான், அவனுக்கும் சொத்து கிடையாது. தீனை மாறுபாட்டுது, தீன் மாறுபடுது. ஒரு காபீர் முஸ்லீம் ஆகிட்டான், பெற்றோர்லாம் காபீராக இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த முஸ்லீமுக்கு சொத்து உண்டா, கிடையாது. ஏன்னா முஸ்லீமாவில் ஆகிட்டான், என்ன கிடையாது, சொத்து கிடையாது. ஏன்னா இவன் முஸ்லீம், அவர் அத்தா காபீர், காபீர்ட்டு போய் சொத்து கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள்லாம் முஸ்லீமாக இருக்கான், இவன் முர்த்தத்தா போயிட்டான், இவன் என்ன ஆகிட்டான், முர்த்தத்தாயிட்டான், மதம் மாதிரி போயிட்டான், அவனுக்கும் சொத்து கிடையாது. ஏடா 4வது ரக்கத்து, அடிமை, அடிமைக்கும் சொத்து கிடையாது. இந்த 4 பேரும் சொத்தை பெறுவதுன்ற தார்மீக உரிமையை இழந்துடுறாங்க. அப்போ இவன் காபீர் தானே, யார் காபீர், முனாஃபிக்கெல்லாம் காபீர் தானல, ஆனால் சொந்தக்காரங்க முஸ்லீம். எதாவது கேட்டேன், அவன் செத்து போயிட்டான் தாப்பேன், முஸ்லீமு, உனக்கு சொத்து இருக்கானா இருக்குது. அப்துல்லா அப்னு சலூல் ரலியல்லாஹுடைய, அப்துல்லா அப்னு உபை இப்னு சலூலுடைய மகனே வந்து அப்துல்லா ஒரு முஸ்லீம் தான். எதாவது கேட்டேன், எடுத்தேன். ஒரு காலம் அவங்க முந்தி போயிருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க சொத்து உனக்கு உண்டா, அப்துல்லா அப்னு சலூலுக்கு உண்டு, சொத்துலாம் உண்டு. ஏன்னா நடிக்கிறான், அல்லாஹ் தஆலா போயிட்டு போகிறான், நம்மளும் நடிக்கிறான், நம்மளும் நடிக்கிறவன். சிலவன் ஏமாற்றுவாங்களா, அப்படியேப்பா அப்படியேப்பா தெரியும் ஏமாத்துறான்னு, அப்படியேப்பா சரிப்பா பாப்பா பாப்பா அண்ணன் போய் சொல்கிறான், நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என்ன செஞ்சிடுறது, இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு திருந்துவான், எங்களுக்கு காட்டி விட்டுறது. எடுத்தானப்பா அவன் முஸ்லீமுடைய சட்டத்திலாம் நடத்தாண்டப்படுது. அவே அல்லாவும் அவே இவனும் அல்லாட்ட நடிக்கிறதும், அல்லாஹ் தஆலா போனா போயிட்டு போகணுன்னு சொல்கிறதும் என்ன செய்யுது, ஒருவருக்கு ஏமாத்துற மாதிரி தான் தெரியுது. ஏமாத்துற விட்டு நம்ம ஏமாறுற மாதிரியே நடிச்சுக்கிறது. போய் இம்மா சொல்லுப்பா, ஆமாம் இப்போ இம்மா இன்ன சூரத்தை சனீஹிம் அல்லாஹி, அல்லாவுடன் இவர்கள் நடந்து கொள்கின்ற அந்த சூரத்து மின் இல்ஹாரில் ஈமானி, ஈமானை வெளிப்படுத்துவதிலிருந்தும் விஸ்துபித்தானில் குஃபரை மறைப்பதிலிருந்தும் ஈமானை வெளிப்படுத்துவதிலிருந்தும் அல்லாவுடன் இவர்கள் நடந்து கொள்கின்ற சூரத்தும் இப்போ சனி இல்லாஹி மாகும், சனி இல்லாஹி மாகும் இவர்களுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடந்து கொள்கின்ற சூரத்தும் எப்படி இஜ்ராயில் அஹ்காமில் முஸ்லிமீன் அலைஹிம், இவர்கள் மீது முஸ்லீம்களுடைய சட்டங்களை நடத்தாட்டுவதை கொண்டு, முஸ்லீம்களுடைய சட்டங்களை இவர்கள் மீது நடத்தாட்டுவது கொண்டு இவருடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நடந்து கொள்கின்ற அந்த சூரத்தும் வகும் இந்த மூதேவிகளுமோ வகும் இந்த முனாஃபிகளுமோ இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் அஹ்பசுல் குஃபாரி குஃபார்களிலேயே ரொம்ப அசிங்கமானவர்களாக இருக்கிற நிலைமையிலே அப்படி தானேப்பா வகும் இந்த முனாஃபிக்குகள் இந்த அல்லாஹ் இடத்தில் அஹ்பசுல் குஃபார்களிலே ரொம்ப அசிங்கமானவர்களாக இருக்கிற நிலைமையில் அஹ்லு தர்கில் அஸ்வல் மினன்னா நரகத்தில் அதில் பாதாளத்தில் உள்ளவர்களாக இருக்கிற நிலைமையிலே இவர்கள் மீது முஸ்லீம்களுடைய சட்டத்திட்டங்களை நடத்தாட்டுவது கொண்டு இவருடன் அல்லாஹ் சுப்ஹானஹு நடந்து கொண்டுகின்ற அந்த சூரத்தும் விளங்குதப்பா இஸ்தித்ராஜன் லகும் இவர்களை சன்னஞ்சனமாக பிடிப்பதற்காண்டி இவங்களை மாத்தரலாம் இஸ்தித்ராஜன் லகும் ஏன் அப்படி நடக்கிறான் சன்னஞ்சனமாக இவங்களை பிடிப்பதற்காக வேண்டி விளங்குதப்பா முஸ்லீமுடைய சட்டத்திட்டங்களை நடத்தாட்டுவது கொண்டு இவருடன் அல்லாஹ் நடந்து கொள்கின்ற சூரத்தும் அது மட்டுமில்லை வம்திசாலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மூமினின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களும் கட்டுப்படுவதும் அம்ரல்லாஹி அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுகின்ற சூரத்தும் அப்படி கொண்டு வா வம்திசாலி ரசூல் சொல்லு எப்படி சொல்லு வம்திசாலி ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூமின்களும் வல் மூமினீன் தானே இருக்கே மூமின்களும் அம்ரல்லாஹ் உத்தரவுக்கு கட்டுப்படுகின்ற சூரத்தும் அவங்க முனாஃபிக்கு அவங்க காஃபின்னு வெளிப்படுத்திடாதீங்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளிப்படுத்தல ரசூல் நினச்சியில வெளியில் இப்போ இந்த முனாஃபிக்குடைய லிஸ்ட்டை ஃபுல்லாக தனியாக வச்சுருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன் முனாஃபிக்குன்னா தொழுவைக்கு வரமாட்டாங்க விளங்குதா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உதைபத்து பின் யமான் வந்திருக்காளான்னு கேட்பாங்க அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக யார்கிட்ட கொடுத்துட்டாங்க உதைபத்து பின் யமான் ரலியல்லாஹு கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரகசிய காப்பாளர் சாஹிபு சிரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்தில் உதைபத்து பின் யமான் இருக்காங்களான்னு கேட்பாங்க இருக்கிறேன்னா தொழுவுப்பாங்க ஜனாசாவை ஏன்னா ஒரு முஸ்லீம்னு அர்த்தம் உதைபத்து பின் யமான் இல்லைன்னா போயிடுவாங்க உமர் ரலியல்லாஹு காலத்தில் அவங்கள்ட்ட தான் லிஸ்ட் இருந்துச்சு அவங்கள்ட்ட சொன்னாங்களாம் உதைபா அந்த லிஸ்ட்டு தந்தியல்னா நானே வராமல் இருந்துருவேன்ல உங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த லிஸ்ட்லாம் தர முடியாது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்காங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க இல்லை முனாஃபிக் யாரும் தெரிஞ்சு சண்டை வந்துருமில்லப்பா பிரச்சனையாயிருமில்ல அது யார் முனாஃபிக்குங்கிற லிஸ்ட்டையே ரசூலுல்லாஹ் சொல்லலை உதைபத்து பின் யமான் ரலியல்லாஹு கொடுத்துருந்தாங்க ஏன்னா அவர் ரகசிய காப்பாளர் யார்ட்டையா கொடுக்கணுமில்ல ஏன்னா ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பிறகு யார் இருந்தா முனாஃபிக்கள் இருந்தான்னு உள்ள ஏன்னா வலாத்து சொல்லி அலா அஹதி மின்ஹும் மாத்தாபதாங்கிறான் வலாத்து சொல்லி அலா அஹதி மின்ஹும் மாத்தாபதா முனாஃபிக்களுக்கு மூத்தா போயிட்டு யாருக்கு நீங்கள் தொழுவு நடத்தக்கூடாது வலா தக்கும் அலா கபரிஹி அவன் கபருக்கிட்ட நிற்க கூட கூடாதுன்ட்டாங்க விளங்குதா இந்த செய்தி யார்த்தையும் சொல்லிடாதீங்க யார் முனாஃபிக்குன்ட்டான் யார்த்தையும் சொல்லலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சு தான் வச்சுருந்தாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்பட்டாங்கல்ல இந்த சூரத்தெல்லாம் பார்த்தா விளங்கிச்ச உனக்கே வம்திசாலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் மூமினீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களும் அமரல்லாஹ் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்ட அந்த சூரத்தும் இஹ்பாய் ஹாலிஹிம் இந்த முனாஃபிக்குடைய நிலையை மறைக்கின்ற விஷயத்திலே அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூமின்களும் கட்டுப்பட்ட அந்த சூரத்தும் இஜ்ராயில் ஹுக்குமில் இஸ்லாமி அலைஹிம் இவர்கள் மீது இஸ்லாமிய ஹுக்குமை நடத்தாட்டுகின்ற விளங்குதப்பா எப்படி ஹஃபாயி ஹாலிஹிம் இவங்களுடைய நிலையை மறைக்கின்ற விஷயத்திலையும் இஜ்ராயில் ஹுக்குமில் இஸ்லாமி அலைஹிம் இவர்கள் மீது இஸ்லாமிய ஹுக்குமை நடத்தாட்டுகின்ற விஷயத்திலையும் இப்பா விளங்குதான் கேட்டால் இஜ்ராயிங்கிறது எங்கே உண்டது பொய்ய இஹ்பால் உண்டது பொய் இப்போ இஜ்ராயி ஹுக்குமில் இஸ்லாமி அலைஹிம் இவர்கள் மீது இஸ்லாமுடைய ஹுக்குமை நடத்தாட்டுகின்ற விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் மூமின்களும் கட்டுப்பட்டிருக்கின்ற இந்த சூரத்தும் ஏன் முஜாசாத்தன் லகும் இவர்களுக்கு கூலி கொடுக்கப்படுவதற்காக முஜாசாத்தன் லகும்னு என்னங்க அர்த்தம் கூலி கொடுக்கப்படுவதற்காக விளங்குதா தி மிசிலி சனி ஐயும் அவங்களுடைய செயலை போன்றே கூலி கொடுக்கப்படுவதற்காக இவன் நடிச்சுக்கிட்டே அலைஞ்சான்ல நடித்தது தான் அவங்க அல்லாஹ் கொடுப்பான் தண்டனை ரைட்டா ஏன் இவன் நடித்ததுக்கு இவனுக்கு கூலி கொடுக்கப்படணுங்கிறதுக்காக வேண்டி சரின்ட்டாங்க அல்லாஹ் என்ன சொன்னாலும் சரின்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களும் கட்டுப்பட்டாங்க எடுத்துனப்பா அல்லாவும் சரிப்பா முஸ்லீமுடைய சட்டத்தையும் நடத்தாடுங்க பாங்க இவன் ஏமாத்துற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் விளங்குதா முஜாசாத்தல்லவும் மிஸ்லி சனியும் இவனுடைய செயலை போன்ற இந்த முனாஃபிக்களுக்கு கூலி கொடுக்கப்படுவதற்காக வேண்டி
விளங்குது தம்பி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களும் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டிருக்கின்ற இந்த சூரத்தும் இதுதான் கபர். சூரத்து சனியில் முகாதஅத்தைன், முத்தகாதி ஐன், ஏமாத்துகிற 2 பேருடைய சூரத்தை போல இருக்கிறது. இதுதான்ப்பா கபர். இன்ன சூரத்தேன் இருக்குல்லப்பா, அந்த சூரத்துக்கு இதுதான் கபரு. சூரத்து சனியில் முத்தகாதி ஐன்ங்கிறது தான் என்னுடைய கபர். விளங்குதப்பா? சூரத்து சனியில் முத்தகாதி ஐன், ஒருவருக்கு ஏமாத்துகின்ற விளங்குதா, ஏமாத்துகின்ற 2 பேருடைய செயலின் சூரத்தை போன்று இருக்குகிறது. அப்போ ஃபாலத்து வசனுடைய அர்த்தமே வைக்கிறது. நம்ம கிடையாதுன்னு சொல்லிட்டோம், சரி முபாலத்துடைய அர்த்தமே வைக்கிறது. அப்போ வைக்கிறது என்ன அர்த்தம்? இவன் அல்லாஹ்ட்ட போய் நடிக்கிறது, அல்லாஹ் சேர்றான்னு சொல்கிறதும், அல்லாஹ்வுடைய உத்தரவை கட்டுப்பட்டு சரிங்கப்பான்னு சொல்லிட்டு முஸ்லீமுடைய சட்டங்களையும் உங்களுக்கு என்ன செய்யுது, நடத்தாடுறது, கனிமத்திலாம் பங்கு கொடுத்துறது, சொத்தில் பங்கு கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சது எதுக்கு? கியாம நாளில் உனக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறாங்க. இது எப்படி தான் முத்தகாதியினுடைய செயலின் சூரத்தை போன்று தான் இருக்கிறது. அல்லது யுகாதிஊன் என்பதற்கு யஹ்தவுனுடைய அர்த்தம் தான். இன்னொரு கிராத்தே இருக்கான், யஹ்தவுன் யஹ்தஊன் யுகாதிஊன் அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வருதுலப்பா, தங்களை தான் ஏமாத்துறான்னு. அதே மாதிரி இங்கே யஹ்தவுனுடைய அர்த்தமே வச்சிடுறது. ரைட்டுப்பா? என்ன அர்த்தமே வச்சிடுறது? யாத்தமிழம் யுராத யுகாதிஊன், யுகாதியூனுக்கு நாடப்படுவதும் சாத்தியமாகும். யுகாதியூனுக்கு என்னது? யஹ்தஊன், யஹ்தவுனை நாடப்படுவதும் சாத்தியமாகும். யுகாதியூனுக்கு என்னதான் அர்த்தம்? யஹ்தவுனுடைய அர்த்தம் தான் சொல்லிடலாம். ஏன் யஹ்தவுனுடைய அர்த்தம் வைக்கிறது? இந்த யஹ்தவுனுங்கிறது யக்கூலுக்கு பயான் தானே. எப்பா எதுக்கு பயான் தான்? மினன்னாசி மக்களிலே இருக்கிறார்கள் மனுஷர்கள், யக்கூலு ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள் மக்களில் நினைச்சாங்க. அதுக்கு தான் இது பயானு. விளங்குதப்பா? லி அன்னஹு பயானுல் யக்கூலு, யக்கூலுக்கு இது பயானாக இருப்பதினால், விளங்குதப்பா? பயானாக இருப்பதினால் யுகாதிஊனுக்கு யஹ்தவுனுடைய மானாவை வைப்பதும் சாத்தியமாகும். பாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.